நிரந்தர உறுப்பினராக ரூபாய் 8400 கோடி கட்டணம். ஐநா சபைக்கு போட்டியாக ஃபோர்ட் ஆஃபீஸ் பீஸ் புதிய சர்வதேச அமைப்பை தொடங்கிய ட்ரம்ப். இஸ்ரேல் காசா இடையிலான போர் முடிவுற்ற நிலையில் காசா நகரை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்காக கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றி ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபை பயனற்றது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் அதற்கு மாற்றாக போர்ட் ஆஃபீஸ் பீஸ் எனப்படும் அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த அமைப்பிற்கு அவரே தலைவராகவும் செயல்படுவார் என்றும் சர்வதேச மோதல்களுக்கு தீர்வு காண்பதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது வெளியான வரைவு அறிவிக்கையின்படி இந்த அமைப்பில் சேரும் உறுப்பு நாடுகள் 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே உறுப்பினராக நீடிக்க முடியும். ஆனால் தொடக்க ஆண்டிலேயே $1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 8400 கோடி நிதியை ரொக்கமாக வழங்கும் நாடுகளுக்கு இந்த 3 ஆண்டுகள் என்ற காலக்கெடு பொருந்தாது என்றும் அவர்கள் அமைப்பின் நிரந்தர உறுப்பினர்களாக திகழ்வார் என்றும் இந்த அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் பெரும்பான்மை வாக்கெடுப்பு முடிவுகளை ரத்து செய்யும் அதிகாரம் ட்ரம்பிற்கு இருக்கும். மார்க்கோ ரூபியோ, ஜெரால்டு குஷ்னர், ஸ்டீவ் விட்காப் மற்றும் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட நிர்வாகக் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கனடா, அர்ஜென்டினா, அல்பேனியா உள்ளிட்ட நாடுகள் அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதுகுறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகையில், அடிப்படை உறுப்பினராக சேர கட்டணம் இல்லை. காசா மறுசீரமைப்பிற்கு $50 பில்லியன் தேவைப்படுவதால் $1 பில்லியன் நிதியளிப்பது என்பது நிரந்தர இடத்தை பிடிப்பதற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்பு தொகை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டியாக உருவாக்கப்படுவதாக விமர்சகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எங்களுடன் கலந்தாலோசிக்காமல் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளதுடன் இதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார்.